இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபி அட்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஹைடிங் அ ஃபார்மேட் இன்சைட் அனதர். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ்குள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணுறது, இல்லை ஒரு இமேஜ்குள்ளே இன்னொரு இமேஜை ஹைட் பண்ணுறது, வேறு ஒரு ஃபார்மேட் டேட்டாக்குள்ளே இன்னொரு ஃபார்மேட் டேட்டாவை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யூசர் வந்து அவரோட கான்ஃபிடென்ஷியல் பாஸ்வேர்டை வந்து இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணும்போது, அவர் டைரெக்டாக அந்த பாஸ்வேர்டை டெக்ஸ்ட்டை அனுப்பும்போது ஹேக்கர்ஸ் அதை இன்டர்செப்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து பார்க்க முடியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த சென்டர் வந்து அந்த டெக்ஸ்ட் கோடை வந்து ஒரு இமேஜுக்குள்ளே ஹைட் பண்ணுறாரு. அந்த இமேஜை வந்து அவர் ஒரு பப்ளிக் மீடியாவில் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் சென்ட் பண்ணுறாரு. அப்போது அந்த இமேஜ் வந்து அந்த ரிசீவருக்கு போகும்போது நடுவில் யார் இன்டர்செப்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு இமேஜ் மட்டும்தான். அந்த இமேஜ்குள்ளே அவங்க ஹைட் பண்ணும்போது என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது வந்து அந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்றது வந்து இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஹைடிங் அ ஃபார்மேட் இன்சைட் அனதர் ஃபார்மேட். இப்போது நம்ம iNetSecurity.in ஓட இ-லேர்னிங் போர்ட்டலில் இருக்கிற ஃபஸ்ட் டாஸ்க்கை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதில் இருக்கிற டாஸ்க் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் கேதரிங், என்டர் த கோட் ஆஸ் யூஷுவல், அடுத்து டவுன்லோட் த பிக்சர், ட்ரை ஃபைண்டிங் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எம்பெடட் இன்சைட் த இமேஜ். இந்த இமேஜில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டெக் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்ட்டு. ரைட் கிளிக் பண்ணுறேன், அதோட ப்ரிவ்யூ பார்க்குறேன். நான் இந்த இடத்துல எனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. டேட்டாவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இது வந்து ஜஸ்ட் அன் இமேஜ். இதில் வந்து நமக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜேபிஜி ஃபைல். இதோட டைமென்ஷன்ஸ் இருக்குது, சைஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து என்கோடட் கிப்ரிஷ் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டேட்டா கிடையாது, இது வந்து ஒரு இமேஜ். அடுத்து இதை வந்து நம்ம ஹெக்ஸ் எடிட்டர்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஃப் ஃபைல் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து நம்ம கேதர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே text.text அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இந்த text.text அப்படின்ற ஒரு ஹிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதை நம்ம இது பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. இப்போ இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த இமேஜ்க்குள்ளே ஒரு text.text அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அப்படின்னும் போது இது மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ரேர் ஃபோல்டர்லையோ இல்லை ஜிப்லேயோ நம்ம போட்டு பார்த்தோன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இமேஜை வந்து நான் ஆர்கைவில் போட்டிருக்கேன், WinRAR ஆர்கைவில் போட்டிருக்கேன். அதில் போட்டு இந்த steg1.jpg நான் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு இங்கே text.textனு இன்னொரு புதுசாக ஒரு ஃபைல் கிடச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு நான் திரும்ப அதை காட்டுறேன். இந்த ஸ்டெக்கை வந்து நான் ஆட் டு ஆர்கைவில் கொடுத்து அதே நேமில் ரேரில் போடுறேன். இப்போ இந்த ஆர்கே ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து இந்த steg1.jpg தான் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு WinRAR ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போது எனக்கு அந்த ஃபைலுக்குள்ளே text.textனு ஒரு ஃபைல் கிடச்சிருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இட் சேஸ் congrats, you have cleared this command from steganography level, use this passcode to confirm.
இந்த பாஸ்கோடை கொடுத்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிடும்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சீம்ஸ் லைக் இந்த இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த செஷனில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெக்னோகிராஃபியில் இருக்கிற 2வது டாஸ்க்கை பார்க்க போகிறோம். இங்கே இமேஜ் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஆஸ் யூஷுவல், என்டர் த கோட் இருக்குது. டாஸ்க் 2, ஃபைண்ட் த இமேஜ் இன்சைட் த டெக்ஸ்ட், download the text file, do not modify the lines, go through the lines and find out what to do. ஓகே, சரி, இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் வந்து அடுத்த டேபுக்கு கொண்டு போகிறேன், சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை வந்து என்னோடய ஃபோட்டோ வியூவரில் பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் இமேஜாக இருக்குது. இந்த இமேஜில் ஏதோ ஒரு டேட்டா, ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ஒரு blank இமேஜில் வந்து ஏதோ ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அதோட பைட் கோட்ஸில் ஏதோ சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து எல்லா கேசஸ்லையுமே இப்படி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேசஸில் இது மாதிரியான இமேஜில் வந்து இது மாதிரியான பிக்சல்ஸ் மிஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுமாரி இருக்கும்போது என்னென்னா, இந்த பிக்சல்ஸில் இருக்கிற பைட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் டேட்டா அதில் ஹைட் ஆகிருக்குன்றது வந்து அதோட மீனிங். நம்ம இந்த இமேஜை வந்து வேறு ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஃபைலை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் சூஸ் ப்ரோக்ராம், நோட்பேடில் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கீ ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ இந்த கீ வந்து கன்ஃபார்ம் திஸ் வித் கீ அப்படின்னு ஒரு ஃபைலுக்குள்ளே, ஒரு ஹிடன் ஃபைலுக்குள்ளே இருக்குது. இந்த இமேஜ் வந்து நம்ம நோட்பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. இதே இமேஜை வந்து நம்ம ஹெக்ஸ் எடிட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜை இப்போ நான் ஹெக்ஸ் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஹெக்ஸ் எடிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் அப்படின்றது எனக்கு தெரியுது. அடுத்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ் லெவல் கிளியர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த லைனில் கன்ஃபார்ம் திஸ் வித் கீ அப்படின்னு கொடுத்து இங்கே எனக்கு ஒரு கீ செட் கிடச்சிருக்குது. இதை நான் காப்பி பண்ணுறேன். இங்கே கிடச்சிருக்கிற அந்த செட்டை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஸ்டெக்னோகிராஃபி டாஸ்க் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டெக்னோகிராஃபி ஆடியோட இதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங், டவுன்லோட் த ஸ்டெக்னோகிராஃபிக் ஆடியோ, ட்ரை ஃபைண்டிங் த டெக்ஸ்ட் டேட்டா எம்பெடட் இன்சைட் த ஆடியோ. இந்த ஆடியோ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை முதல்ல நான் சேவ் ஆடியோ, இது வந்து ஸ்டெக்குன்ற ஃபைலுக்குள்ளே .mp3ன்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெக்னோகிராஃபிக்கோட மெயின் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேட் வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கே வேணாலும் ஹைட் ஆகிருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த டாஸ்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று இருந்தது. அந்த இமேஜ் ஃபைலை வந்து நம்ம
ஆர்கைவில் விண்டர் ஆர்கைவில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஃபைலே உள்ளே இருந்தது. ஆனால் நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது அது வந்து ஒரு நார்மல் இமேஜ் ஃபைலாக இருந்துச்சு. அது வந்து இமேஜ் வியூவரில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு text அப்படின்னு ஒரு ஃபைலே ஹைட் ஆகிருந்தது. ரெண்டாவது டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு ஒரு இமேஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பைட் கோட்ஸை சேஞ்ச் பண்ணி அதோட ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸில் வந்து வேறு ஒரு டேட்டா ஹைட் ஆகிருந்தது. ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் நார்மலாக மொபைலில் நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் சென்ட் பண்ணும்போது அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு நார்மல் இமேஜாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கும் அந்த ரிசீவருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் இது மாதிரியான இமேஜஸ்குள்ளே வந்து டேட்டா வந்து நம்ம அனுப்ப முடியும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் டாஸ்க் பார்த்துட்ருக்கோம். ஒரு MP3 டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது நார்மலாக கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் MP3 ஃபைல் பாட்டு கேட்கும். பாட்டில் எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ரப்ஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இந்த ஃபைலுக்குள்ளே ஏதோ ஒரு ஹிடன் டேட்டா இருக்குது. இப்போது இதை வந்து ஓகே நியூ எடிட்டரில் ஹெக்ஸ் எடிட்டரில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே எனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டிக் ஆடியோவில் ஓகே இது ஃபுல்லாகவுமே வந்து கிப்ரிஷ் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிடன் மெசேஜ் வச்சுருக்குறாங்க. Congrats, you have passed this audio level. Confirm this with the key S2 something ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணியாச்சு. என்னோடய ஆடியோ டாஸ்கில் இதை நான் சப்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். சாரி, ராங் கோட்னு வந்து இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, ஒரு எஸ் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். கேபிட்டல் எஸ். ஓகே, ஸோ தேர்ட் டாஸ்க்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெக்னோகிராஃபியில் இருக்கிற பேசிக்ஸ்.